சட்டப்பேரவையில் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எல்லாம் அறகுறை பிரசவமாக தான் பார்க்கிறாரு. நான் 25% நிறைவேற்றுவார்கள் நம்பினேன். ஆனால் இவரால் 10% கூட நிறைவேற்ற முடியாது என்ற நிலையில் தான் திரு ஜோசப் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இவரை நம்பி வாக்களித்த மக்கள் தான் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். வெறும் வாய்ச்சாவடாளர்கள் பேசக்கூடிய நபராகத்தான் இந்த ஜோசப் விஜய் அவர்கள் இருந்தார் என்பது நமது முதல் கணிப்பு. இலவச பயணம் அன்னபூரணி சூப்பர் 6 3 சிலிண்டரை தரதா அறிவிச்சிருக்கிறார். சிலிண்டருக்கு காசை எப்படி பிக்ஸ் பண்ணுவாரு? மார்க்கெட் ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுப்பாரா? இல்ல இவர் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு மிச்ச பணத்தை மக்கள் போட்டுக்கணுமா? அன்னபூரணி சூப்பர் 6 ஃபெயிலியர். மகளிருக்கு இலவச பயணம், ஏசி பஸ் கிடையாது. மக்கள் நான் எப்படி போறேனோ அது மாதிரி போகணும்லாம் சொல்லி கதையெல்லாம் விட்டாங்களே இந்த அமைச்சர்கள். அல்வாவாது ரீல்ஸை நம்பிய மக்களுக்கு சரியான பாயாசம் கொடுத்திருக்கிறார் திரு ஜோசப். தேர்தல் வாக்குறுதி இல்ல சார், அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் அப்படிதானே குறிப்பிட்டிருந்தது. ஒரு படத்துல கூட வந்திருக்குமே சதுரங்க வேட்டை. அப்ப என்னது, ஒருத்தனுடைய ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி அவனை வலையில விழ வைக்கணும். ஆசையை தூண்டி வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு அந்த வாக்குகளை அளித்த மக்களின் முதுகில் குத்தி இருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதை உருவாக்கிய மக்கள் தான் இதுவரை பற்றி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். பரந்தூர் விமான நிலையம் திமுக தரப்புல கடும் எதிர்ப்பு பார்க்க முடியுது. விமான நிலையம் ரத்து அப்படிங்கிறது எந்த வகையில தமிழ்நாட்டுக்கு அது பயன் தரும்? மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தின் விளைவுதான் இந்த பரந்தூர் விமான நிலைய கேன்சல் என்பது. சிந்தித்து செயல்படாத ஒரு செயல் தமிழ்நாட்டை பிற்போக்குத்தனத்தில் தள்ளும், பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், அரையுறை பிரசவமாகி இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய நிலையில் தான் பிஜேபியினுடைய பிராக்சி அரசாங்கமான தவேகாவினுடைய அரசாங்கம் இருக்கிறது. பட்ஜெட்ல எதிர்பார்க்கப்பட்டது பட்ஜெட்ல இடம் பெறாம திடீர்னு இந்த மானிய கோரிக்கை விவாத சமயத்துல இவர் ஏன் 110 விதியின் கீழே இதை அறிவிக்கணும்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. சட்டப்பேரவையில் விஜய் அறிவித்த அறிவிப்புகள், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. முதல் அறிவிப்பு இலவச பயணம், எல்லா பேருந்துகள்லையும் பெண்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிறது. அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 அதில் 3 சிலிண்டரை தரதா அறிவிச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம், பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்திருக்கிறார். இது மூன்றுமே 110 விதியின் கீழே அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாம் அறகுறை பிரசவமாக தான் பார்க்கிறாரு. எதுவுமே இவர்கள் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் வெறும் வாய்ச்சாவடாளர்கள் பேசக்கூடிய நபராகத்தான் இந்த ஜோசப் விஜய் அவர்கள் இருந்தார் என்பது நமது முதல் கணிப்பு. நமது கணிப்பு பொய்யாகவில்லை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இவரை நம்பி வாக்களித்த மக்கள் தான் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 சிலிண்டர் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அதற்கு வருமான வரம்பையும் நிர்ணயித்து அனைத்து குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் தருகிறேன் என்று சொன்னால் நான் சொன்னதை செய்வேன், 100% என்னை நம்புங்கள், எது பிராக்டிக்கலோ, எது ஃபீசிபிளோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் என்றெல்லாம் வீர வசனம் பேசி, சினிமா டயலாக் பேசி மக்களை ஒட்டுமொத்தமாக ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு ஏமாற்றி இவரை நம்ப வைத்து வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு மிஸ்டர் ஜோசப் அதற்கு வருமான வரம்பை நிர்ணயித்து இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார். 2 லட்சம் ரூபா வருமானத்தை பெறக்கூடிய வரம்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது என்பதெல்லாம் நியாயப்படி சரிதான். ஆனால் வாக்குறுதிப்படி அது உண்மையிலேயே இவர் தனது வாக்கிலிருந்து பிறண்டு இருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறது. இவரால் செய்ய முடியவில்லை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. எனவே அதுவும் சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு இப்ப நான் சிலிண்டருக்குரிய காசு தரேன்றாரு. சிலிண்டர் டெய்லி விலைவாசி ஏற்றம் பெற்றுக்கொண்டே போகிறது. சிலிண்டருக்கு காசை எப்படி பிக்ஸ் பண்ணுவாரு? மார்க்கெட் ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுப்பாரா? இல்ல இவர் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரேட்டை கொடுப்பாரா? மிச்ச பணத்தை மக்கள் போட்டுக்கணுமா? ஒரு அறிவிப்பு என்பது அதுல தெளிவா இருக்கணும், ஆம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது.
இப்ப ஆண்டிக்குட்டி இருக்கக்கூடிய அறிவிப்பை செய்துவிட்டு அதை 110 விதியின் கீழ் செய்துவிட்டு இது பல்வேறு கேள்விகள் எழுப்பக்கூடிய வகையில் அதை செய்துவிட்டு கேள்விகள் கேட்டால் அது குற்றம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? எனவே இது அன்னபூரணி சூப்பர் 6 ஃபெயிலியர். இன்றைக்கு அது 3ஆக குறைந்திருக்கிறது. அந்த 3மே வருமான வரம்பை நிர்ணயித்து 10% கூட இவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பதை நான் 25% நிறைவேற்றுவார் நம்பினேன். ஆனால் இவரால் 10% கூட நிறைவேற்ற முடியாது என்ற நிலையில்தான் திரு ஜோசப் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இது ஒண்ணு. இரண்டாவது, மகளிருக்கு இலவச பயணம், ஏசி பஸ் கிடையாது. மக்கள் நான் எப்படி போறேனோ அது மாதிரி போகணும்லாம் சொல்லி கதையெல்லாம் விட்டாங்களே இந்த அமைச்சர்கள், அளந்து விட்டாங்களே, ரீல்ஸ் விட்டாங்களே, அடிச்சு விட்டாங்களே, அதெல்லாம் காலியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சா? அல்வாவா அது? ரீல்ஸை நம்பிய மக்களுக்கு சரியான பாயாசம் கொடுத்திருக்கிறார் திரு ஜோசப். எனவே மாநகராட்சி பேருந்துகளில் மட்டும் செல்லலாம் என்று சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு இந்த நகராட்சி மாநகராட்சி பேருந்துகள் இயக்கப்பட போகிறது என்பது போக போக தெரியும். ஆனா தேர்தல் வாக்குறுதி இல்ல சார், அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் அப்படிதானே குறிப்பிட்டிருந்தது. ஆமா, நீங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா நீங்க வாக்குறுதி அள்ளி வீசணும்ல, அப்பதானே என் மக்கள் ஏமாறுவார்கள். அந்த தந்திரத்தை தெரிந்து வைத்திருப்பவர் இவர் தான். அது ஒரு படத்துல கூட வந்திருக்குமே, அந்த நட்டின்னு ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார்ல, அது என்ன படம்? அது சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை. அப்ப என்னது, ஒருத்தனுடைய ஆசையை தூண்டணும், அந்த ஆசையை தூண்டி அவனை வலையில விழ வைக்கணும். அப்ப 6 சிலிண்டர் தருவேன், அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் என்றெல்லாம் ஆசையை தூண்டி வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு அந்த வாக்குகளை அளித்த மக்களின் முதுகில் குத்தி இருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதை நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்க? அப்ப வாக்களித்த மக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே ஒழிய நம் சொல்லி என்னாக போகிறது? நாம் ஏற்கனவே எச்சரித்தோம், இவரால் செய்ய முடியாது பேசுகிறார். இவருக்கு பொருளாதாரமும் தெரியல, பட்ஜெட்டும் தெரியல, தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இவர் வெறும் நடிகர் தான், அதுவும் ஒரு சுய சிந்தனையற்ற ஒரு நடிகர். எழுதி கொடுப்பதை வாசித்து செல்லக்கூடிய ஒரு நடிகரை ஒழிய தன் சிந்தனை உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அல்ல என்பதை பற்றி நாம் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதையும் தாண்டி மக்கள் திமுக அதிமுக வேண்டாம் என்று புறக்கணித்து இவருக்கு வாக்களித்து அமித்ஷாவினுடைய தயவில் 108 சீட்டுகளை பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த ஆட்சியே தொங்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. எனவே இதை உருவாக்கிய மக்கள் தான் இதுவரை பற்றி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இல்லை சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் அது எப்படி சார்? அது திமுக தரப்புல கடும் எதிர்ப்பு பார்க்க முடியுது. இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாதீங்க, அரசியல் ஆதாயம் தேடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பு இதை ஆதரிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த விமான நிலையம் ரத்து அப்படிங்கிறது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு அது பயன் தரும்? பரந்தூர் விமான நிலையத்தில் ஏகப்பட்ட விவசாயிகளுடைய விளைநிலங்கள் எடுக்கப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு வளர்ச்சி என்று வரும் பொழுது அந்த வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் புறம்போக்கு இருக்கிறது. அந்த ஏரியாவில் 1500 ஏக்கர் தான் விவசாய நிலங்களை அவங்க அக்வயர் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையும் அக்வயர் பண்ணி முடித்து விட்டார்கள். ஏதோ ஒரு சில இடங்களில் சில விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு மார்க்கெட் ரேட்ல 4 மடங்கு மார்க்கெட் ரேட் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த விவசாயிகளை இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வயா மீடியா சொல்யூஷனை உருவாக்க வேண்டும் ஒழிய ஒட்டுமொத்த பரந்தூர் விமான நிலையத்தையும் கேன்சல் செய்வது என்பது உண்மையிலே அரசினுடைய கையாலாகாத தனத்தை தான் அது காட்டுகிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்த பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக தேவை, தமிழ்நாட்டிற்கு தேவை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை, தமிழ்நாட்டினுடைய அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக திகழ்கிற தமிழ்நாட்டிற்கு ஒரு சரக்கு விமானங்களை ஏற்றி செல்லக்கூடிய, எக்ஸ்போர்ட்டுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான தளம் வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் அதனுடைய அளவு, அதனுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, அதனுடைய பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, அதனுடைய சரக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இது பத்தாது என்பதற்காகத்தான் பரந்தூர் விமான நிலையத்தை திமுக அரசாங்கம் எடுத்தது. எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும்
அந்த எதிர்ப்புகளுக்கு சரியான வகையில் மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை செய்வதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த பரந்தூர் விமான நிலையத்தையும் ரத்து செய்வது என்பது அரசியலில் சிந்திக்காத ஒரு செயல், அரசியலை பற்றி புரியாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எனது கருத்து. இது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய தொழில் புரட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஹைதராபாத் விமான நிலையமாக இருக்கட்டும், இல்ல வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா விமான நிலையமாக இருக்கட்டும், கர்நாடகா விமான நிலையங்கள் ஒசூருக்கு பக்கத்துல உருவாக்குறாங்க, ஆந்திர பிரதேஷ் நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல உருவாக்குறாங்க. அப்ப இந்த 2 விமான நிலையங்களும், இந்த 2 மாநிலங்களும், 3 மாநிலங்களும் தமிழ்நாட்டினுடைய செயலற்ற தன்மையால், தமிழ்நாட்டினுடைய முடிவெடுக்க முடியாத தன்மையால், தமிழ்நாட்டினுடைய தலைமையினுடைய ஒரு இன்டிசிசிவ்னஸ்னால, தலைமைக்கு வந்து ஆட்சி நடத்த தெரியாத காரணமாக இந்த 3 மாநிலங்களும் தமிழ்நாட்டை விட்டு பயன்பெறக்கூடிய மாநிலங்களாக மாறப்போகிறது. அது மட்டும் உறுதி. எனவே எப்படி தமிழ்நாட்டினுடைய தொழில்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு செல்கிறதோ, அதே போல தமிழ்நாட்டினுடைய லாஜிஸ்டிக்ஸ், ஏர் லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அத்தனையும் ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தின் விளைவுதான் இந்த பரந்தூர் விமான நிலைய கேன்சல் என்பது. எனவே இதை கேன்சல் செய்த திரு விஜய் ஜோசப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து சிந்திக்காத ஒரு செயல், சிந்தித்து செயல்படாத ஒரு செயல். எனவே வந்து இவர் ஏதோ வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டது மாதிரி இவர் வந்து அளந்து விட்டு கொண்டிருக்கிறார். எனவே வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பிற்போக்குத்தனத்தில் தள்ளும், பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், இரட்டை இலக்க பொருளாதாரத்திலிருந்து ஒற்றை இலக்க பொருளாதாரத்திற்கு கீழே தள்ளும், ஒட்டுமொத்தமான பெர் கேபிட்டா இன்கம் வளர்ச்சி குறையும், நமது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து தடுக்கப்படும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவது குறையும். இதில் சார் இப்போ பட்ஜெட்டில் இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம் பெறலை. இப்போ நம்ம விமான நிலையம் விவகாரம் கூட இருக்கட்டும், இந்த 2 முக்கியமான அறிவிப்புகள், ஒன்று வந்து மகளிருக்கு இலவச பயணம், 2வது இந்த 3 சிலிண்டர் அவர் கொடுக்குறேன்னு சொன்னது. இது 2மே பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்பட்டது. பட்ஜெட்டில் இடம் பெறாமல் திடீர்னு இந்த மானிய கோரிக்கை விவாத சமயத்தில் இவர் ஏன் 110 விதியின் கீழே இதை அறிவிக்கணும்? இது என்ன காரணம்? திடீர் அறிவிப்பு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதே சார். பட்ஜெட்ல ஓரளவுக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரி இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடு, அதை குறை வருமான வரம்பு நிர்ணயித்து ஏதோ நானும் செஞ்சேன் என்பதற்காக செய்யக்கூடிய அவசரடி திட்டம், அவசரடியாக செயல்படக்கூடிய ஒரு அரைகுறை அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் இது ஒரு அரைகுறை பிரசவம் என்று. அரைகுறை பிரசவமாகி இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய நிலையில்தான் பிஜேபியினுடைய பிராக்சி அரசாங்கமான தவேகாவினுடைய அரசாங்கம் இருக்கிறது. இதை தவிர வேற என்னது சொல்ல முடியும் நம்ம? அப்போ ஒரு அவசர கதியில ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அதனால இதை அறிவிச்சு அதை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசியலாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, நீங்க விளம்பரம் கொடுக்கும்போது சொல்லிடலாம்ல, அன்னபூரணி திட்டத்தை நிறைவேற்றிய சூப்பர் தளபதி எங்கள் தளபதி அப்படின்னு சொல்லிடலாம்ல. அன்னபூரணி திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறாருன்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அன்னபூரணி திட்டத்தை நிறைவேற்றுறாரு, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டாரு, எப்படியா தள்ளுபடி பண்ணாரு, அது யாரும் கேட்க போறது இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் தானே தேவை. அவங்களுக்கு தேவை வந்து ஹெட்டிங்கு, ரீல்ஸுக்கு ஹெட்டிங் வேணும், ரீல்ஸுக்கு தலைப்பு வேணும், ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு தலைப்பு வேணும், ஹெட்டிங் வேணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன தேவை அவங்களுக்கு? வந்து மக்கள் அதனால் பலனடைந்தார்களா என்பதெல்லாம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம். எனவே வந்து அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுபவர்களாக தெரியவில்லை. இன்னொரு பக்கம் சார், அதை அமித்ஷாவை சந்தித்த பிறகு இந்த திடீர் மாற்றம், ஏன்னா ஒரு திட்டம் அறிவிக்க போகுது அரசாங்கம் அப்படின்னா அதற்கான ஒரு சமிக்கைகளாவது தெரியும். அந்த எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கும்போது அமித்ஷாவை சந்தித்த பிறகு இந்த ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. நீங்க அமித்ஷாவை சந்திப்பதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அமித்ஷா அவருடைய கிரியேஷன் தானே இந்த தாவேக அரசாங்கமே. அமித்ஷாவுடைய செல்ல பிள்ளை தானே இந்த மிஸ்டர் ஜோசப் விஜய். எனவே அமித்ஷா உருவாக்கிய அரசாங்கம் தானே இந்த 108 அரசாங்கம். அப்ப 108 அரசாங்கம் வந்து அமித்ஷாவுடைய அரசாங்கம். எனவே வந்து இது அமித்ஷாவுடைய பிராக்சி அரசாங்கம். எனவே வந்து நம்ம இதை நம்பி சென்ற காங்கிரஸ்
படுகொலியில் தள்ளிய மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தியை படுகொலியில் வீழ்த்திய இந்த 2 பேரும் தான் வைக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும் ஒழிய இதில் நாம் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? இவர்களை நம்பி இவர்கள் பிஜேபி கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டார்கள் என்று நம்பி சென்ற கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஐஎம்களும் தான் விற்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும் ஒழிய இவர்களுக்காக வாக்களித்த மக்கள் வேதனைப்பட வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இங்க அமித்ஷாவுடைய செல்ல குழந்தை தான் மிஸ்டர் ஜோசப். அதனால்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கிடையாது, விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் என்று முதல்வராக செயல்பட கொண்டிருக்கக்கூடிய லாட்ரி பின்னணி கொண்ட ஆதவர்ஜினா இன்றைக்கு எப்படியாவது விஜயை பிரதமர் லிஸ்ட்ல சேர்த்து விட்டு தெருவில் தள்ளி விட்டோம்னா நம்ம இங்க முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எனவே ராகுல் காந்தியினுடைய கனவு இங்கு பலிக்காது என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. இவர்கள் பிஜேபி கொள்கை எதிரியான பிஜேபியுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறார்கள் என்பது அமித்ஷாவை இவர் சந்தித்த பொழுது இவர் அமித்ஷாவினுடைய கொள்கைகளை, செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சங்கி அமைச்சர்களை வைத்துக் கொண்டு சிடிஆர் நிர்மல்குமார் என்ற RSS சங்கி அமைச்சரையும் ரமேஷ் என்ற சங்கி அமைச்சர்களையுமே வைத்துக் கொண்டு இதற்கு எது பேசினாலும் பேசக்கூடிய ஒரு பட்டிமன்ற நடுவராக செயல்படக்கூடிய ஒரு பட்டிமன்ற அமைச்சரையும் வைத்துக் கொண்டு இவர்கள் கதாகால சேவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டசபையில. இவர்கள் மக்கள் பிரச்சனைக்கோ மக்களது உரிமைகளுக்கோ போராடக்கூடியவர்களாக இல்லை. இவர்கள் கதாகால சேவை நடத்தி கொண்டு ரீல்ஸ் போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தையே மற்ற மாநிலங்கள் பார்த்து வெட்கி தலைகுனியக்கூடிய நிலையில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை காட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காட்சியே போதும் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை பற்றி அமித்ஷா இவர்களை வழிநடத்துகிறார் என்பது இது புது விஷயம் அல்ல, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.